எங்கள் ஊரில் முட்டை கடை வச்சிருக்கிற பேட்மேன்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், அவரோட முட்டையெல்லாம் ஒரே வண்டியில் ஏற்றிட்டு போயிட்டு இருக்கும்போது அது ஆக்சிடெண்ட் ஆகி மொத்தமும் வீணாக போயிடுச்சுங்க. இப்படி தான் இருக்கும் AWS பிளேஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியில் கிளஸ்டரை சூஸ் பண்ணிங்கன்னா. இப்போ உங்கள் EC2 இன்ஸ்டன்ஸை எல்லாத்தையும் ஒரே ரேக்கில் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா அந்த ரேக் ஃபெயில் ஆச்சுன்னா மொத்த அப்ளிகேஷனும் டவுன் ஆகிடும். இதுக்காக தான் பேட்மேனை தனித்தனி ட்ரக்கில் அனுப்ப சொன்னேன். இங்கே கவனிச்சிங்கன்னா EC2 இன்ஸ்டன்ஸை ஸ்ப்ரெட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தனித்தனி ரேக்கில் ப்ளேஸ் பண்ணும்போது ஃபெயிலியர் ஆனாலும் ரிடண்டன்சி கிடைக்கும். ஸ்ப்ரெட்டில் என்ன பிரச்சனைனா ரிடண்டன்சி கிடைக்கும், ஆனால் லேட்டன்சி அதிகமாக இருக்கும். முதல்ல பார்த்த கிளஸ்டரில் என்ன பிரச்சனைனா ஸ்பீடு கிடைக்கும், ஆனால் ரிடண்டன்சி இருக்காது. ஆனால் பார்ட்டிஷனில் இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஸ்பீடும் ரிடண்டன்சியும் கிடைக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இதில் EC2 இன்ஸ்டன்ஸை ப்ளேஸ் பண்ணும்போது ஒரே ரேக்கில் தான் ஒரு செட் ஆஃப் இன்ஸ்டன்ஸை ப்ளேஸ் பண்ணுவோம், ஆனால் டிஃப்ரெண்ட் லாஜிக்கல் பார்ட்டிஷன்ஸில் ப்ளேஸ் பண்ணுவோம். பேசிக்காக அந்த பார்ட்டிஷன்ஸில் டெடிகேட்டட் பவர் நெட்வொர்க் லைன் வரும். அதே மாதிரி இன்னொரு செட் ஆஃப் இன்ஸ்டன்ஸை இன்னொரு ரேக்கில் இதே மாதிரி லாஜிக்கல் பார்ட்டிஷன்ஸில் ப்ளேஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் என்னோட ப்ராட்காஸ்ட் சேனலில் போஸ்ட் பண்ணுவேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள்.